வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நூற்றுக்கணக்கான அரசு உத்தியோகர்கள் தொடர்பில் வெளியான அச்சுறுத்தல். மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம். மின்கட்டணம் குறைப்பு தொடர்பில் அரசின் முக்கிய அறிவிப்பு. 3 ஆண்டுகளுக்குள் மின்சார கட்டணத்தை 30% குறைக்கும் கொள்கையை ஒருபடியாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் செயற்படும் என அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை பலசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியொன்றிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 20% குறைப்பதை மேற்கொள்ள பொது பயன்பாட்டு ஆணைக்குழு பரிந்துரைத்திருந்தது. அதன்படி அந்த பரிந்துரைகளில் வலுசக்தி அமைச்சிற்கு வழங்க பொது பயன்பாட்டு ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. நுகர்வோர் பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்தவும் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கவும் நாடு முழுவதும் உள்ள லங்கா சதோச கடைகளின் எண்ணிக்கையை 1000 அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வர்த்தக மற்றும் வணிக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் பொதுச்சந்தை வளாகத்திற்கு முன்பாக அமைந்துள்ள சதோச விற்பனை நிலையத்தை புதுப்பித்த பின்னர் திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் 2025 ஆண்டுக்குள் வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்வதற்காக 150க்கும் மேற்பட்ட சதோச கடைகளை திறக்க நாங்கள் தயாராக உள்ளோம். அடுத்த 3 ஆண்டுகளில் வாடிக்கையாளர் சேவை மையங்களாக சதோச கடைகளின் எண்ணிக்கையை 1000 அதிகரிக்க நாங்கள் பணியாற்றி வருகின்றோம். கடந்த 3 மாதங்களில் பொருட்களின் விலையை 17% குறைத்துள்ளோம். கடந்த மாதம் 40 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை 8% குறைக்கப்பட்டுள்ளன. எனவே பொருட்களின் விலைகளை குறைத்து பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் பொருட்களை வழங்குவதற்காக சதோச கடை வலையமைப்பை விரிவுபடுத்த நாங்கள் பணியாற்றி வருகிறோம் என்று குறிப்பிட்டார். சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தில் பணியமர்த்தப்பட்ட 363 அதிகாரிகளில் தனிப்பட்ட கோப்புகள் மற்றும் அவர்கள் நியமனங்களை பெறுவதற்காக சமர்ப்பித்த கல்வி சான்றிதழ்கள் போலியானவை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள வருடாந்த ஆண்டறிக்கை இதனை வெளிப்படுத்தியுள்ளது. 2019 ஆண்டுக்குள் இந்த குழுவில் 77 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் சட்டத்தின் இழப்பீடு பெறுவதற்கான ஒப்பந்தத்தின்படி 20 பேர் சேவையை விட்டு வெளியேறியதாகவும் கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதன்படி மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற 30 அதிகாரிகளுக்கு அவர்கள் நியமிக்கப்பட்ட நாளிலிருந்து ரூபாய் 95 மில்லியன் ஊதியமாக வழங்கப்பட்டுள்ளது. அத்தோடு 2023 ஆண்டில் மாத்திரம் மொனராகலை மாவட்டத்தில் 4 அதிகாரிகளுக்கு 40 மில்லியன் ரூபாவும், கொழும்பு மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் 17 அதிகாரிகளுக்கு 87 மில்லியன் ரூபாவும் ஊதியமாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதற்கு பொறுப்பான அதிகாரிகள் இது தொடர்பான தேவையான நடவடிக்கையை எடுக்கப்படவில்லை என்று தேசிய கணக்காய்வு அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் விதிகளின்படி அத்தகைய அதிகாரிகளின் நியமனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவுடன் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அரசாங்கம் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுக்காக செலுத்தும் அனைத்து பணத்தையும் அந்த அதிகாரிகளிடமிருந்து வசூலிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.